இன்றைக்கி லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் ஒரு பிரசாதம் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி சங்கர சதுர்த்திங்க, அதனால் ஒரு பிரசாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. சிம்பிளாக குயிக்காக அவுலை வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம கீரைக்காய் எடுத்துக்கலாம். இவ்வளோ கீரைக்காய் தேவையில்லைங்க, நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கலாம். பாருங்கள், பாதி கீரைக்காய் நம்ம கட் பண்ணிடலாங்க. கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற நம்ம தோலெல்லாம் எடுத்துடலாம். தோல் எடுத்துட்டு நம்ம இது மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இந்த இருக்கிற விதெல்லாம் எடுத்துடலாங்க. நம்ம சாப்பிடும் போது வாய்க்கு வரும், ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்கும். இதெல்லாம் நம்ம எடுத்துடலாம். அந்த விதையெல்லாம் நம்ம இந்த விதையெல்லாம் எடுத்துகிட்டு இதை ரொம்ப மெலிசாக நம்ம கட் பண்ணிக்கலாங்க. சிறுசாக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இது நம்ம சிறுசாக கட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ பொடியாக அறியுமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. பாருங்கள், சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணிட்டேங்க. பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கின்னு நம்ம கொஞ்சமாக கலக்காய் கொட்டை எடுத்து வச்சுக்கிறோங்க. அதை நான் போட்டுடலாம். போட்டு கலக்காய் கொட்டையை வறுத்துக்கலாங்க. நான் பச்சை கலக்காய் கொட்டை போட்டுக்கிறேங்க. அதே நீங்கள் வறுத்தது போட்டுருந்திங்கன்னா லாஸ்ட்டில் போட்டுக்கலாங்க. இப்போ நான் பச்சை கலக்காய் கொட்டை போட்டனால வறுத்துக்கிறேங்க. கலக்காய் இவ்வளோ வறுபட்டால் போதுங்க. கொஞ்சமாக கடுகுங்க, ஒரு 4 ஸ்பூன் கடுகு, ஒரு 4 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, பாருங்கள், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டுடலாம். நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டவுடனே கொஞ்சமாக பெருங்காயங்க கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கொஞ்சமாக பிரசாதம் செய்யறதுனால கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் கீரைக்காய் ஒரு அரை கப் எடுத்துன்னுக்கிறேன். நான் கொஞ்சமாக பிரசாதம் செய்ய போகிறேங்க. அதனால் நான் கொஞ்சமாக கீரைக்காய் எடுத்துருக்கிறேன். நான் மெலிசாக கட் பண்ணியிருக்கிறேங்க. பாருங்கள், அதை போட்டுடலாம். தேங்காய் அரை கப் போட்டுடலாங்க. அரை கப்போ 1/4 கப்போ நீங்கள் எவ்வளோ தேவையோ பிரசாதம் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. பிரசாதம் தான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, தனியாக கூட நம்ம செஞ்சு வச்சு பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்கலாங்க. பாருங்கள், ஒரு அரை கப்பு தேங்காய் துருவுந்துங்க. இப்போ பாருங்கள், இதோட நம்ம இதெல்லாம் வறுத்து வச்சதெல்லாம் போட்டுடலாங்க. இப்போ நம்ம நல்லா கலக்கிடலாங்க. நான் அவுல் பேப்பர் அவுல்னு சொல்லுவாங்க, மெலிசாக இருக்கும் இந்த அவுல். இதுதான் எடுத்துன்னுக்கிறேன் நான். ஏன்னா கெட்டி அவுல் எடுத்தோன்னா நிறைய நேரம் ஊறணுங்க. இந்த பேப்பர் அவுல் எடுத்தோம்னா இந்த கீரைக்காயில் தண்ணி விடும் பாருங்கள், அந்த தண்ணியே இது நல்லா சாஃப்டாகிடுங்க. இப்போ நான் 1 கப்பு தான் எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சமாக செய்கிறதுனால 1 கப்பு எடுத்துக்கிறேங்க. நீங்கள் ஜாஸ்தி வேணுன்னா நீங்கள் 2 கப்பு 3 கப்பு அது மாதிரி ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. நான் 1 கப்பு தாங்க எடுத்துருக்குறேன். பாருங்கள், இப்போ இதோடு நான் போட்டுறேன். போட்டு இது நம்ம நல்லா கலக்கி விடலாங்க. பாருங்கள், நம்ம அவுல்லாம் போட்டோன்னே நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். கொஞ்சம் போதுங்க கொத்தமல்லி. அதே போல் நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாங்க, நிறைய தேவையில்லை. பாருங்கள், கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா நம்ம கலக்கி விடலாங்க. இப்போது எலுமிச்சை பழம்
கொஞ்சமாக விடலாங்க. 1/4 இருந்தால் போதுங்க, நிறைய வேணாம். எலுமிச்சைப்பழம் கொஞ்சமாக இருந்தால் போதும். எலுமிச்சைப்பழம் ஊற்றிட்டு நல்லா கலக்கி விடலாங்க. அவுள் பிரசாதம் வந்து நான் வந்து நிறைய போட்டிருக்கேங்க நம்ம சேனலில், நீங்கள் போய் பாருங்கள். அவுளை வச்சு பிரசாதம் போட்டிருக்குறேன் பாருங்கள். இது ஆனவுடனே நம்ம இது நீங்கள் வேணுன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணாங்க. ஒரே ஒரு 1/4 ஸ்பூன் வந்து டேஸ்ட்டுக்கோசரம் சர்க்கரைங்க, 1/4 ஸ்பூன் போட்டால் போதுங்க, நிறைய வேணாம். பாருங்கள், சாப்பிட்டா டேஸ்ட் வராதுங்க. ஒரு 5 நிமிஷம் ஊறட்டுன்னு விட்டுட்டு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நாங்கள் அவ்வளோதாங்க, பிரசாதம் ஆயிடுச்சு, ரெடி ஆயிடுச்சு. என் சேனலில் வந்து நிறையா அவுளை வச்சு பிரசாதம் பண்ணியிருக்கிறேங்க. அதே போல் இன்றைக்கி வந்து அவுளை வச்சு ஒரு பிரசாதம் பண்ணிக்கிறேங்க. இன்றைக்கி சங்கட சதுர்த்திங்க. இது வச்சு நம்ம கணேஷாவுக்கு பூஜை பண்ணிடலாங்க. நீங்கள் வந்து சிம்பிளாக 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க, டக்குன்னு செஞ்சிடலாங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.